பேதையர் வேத பொருளிதன் நுண்ணி பிரமம் நன்னு என்று ஓதி மற்றெல்லா உயிரும் அகுதென்னு உயிர்கள் மெய்விட்டாதிப்பரனோடு ஒன்னாமென்னு சொல்லும் அவ்வல்லலெல்லாம் வாதில் வெண்ணான் ராமானுஜனன் மெய்மதி கடலேன்னு திருவரங்கத்தமுதனாருடைய ஒரு அழகான பாசம். நாம் ஜீவாத்மாக்கள் எல்லாம் பரமாத்மாவுக்கு சொத்து, இந்த இத்தனை பொருள்களும் பரமாத்மாவுக்கு சொத்து. அப்போ அவர் தான் தலைவனாக இருக்கார், சேஷியாக இருக்கார், அவர் தான் எல்லாத்தையும் உடையவனாக இருக்கார். நாம் எல்லாரும் சேஷமாக இருக்கோம். கர்மங்கள் விட்ட பிற்பாடு தான் வைகுந்தத்துக்கு போவோம். விட்டால் தான் அவரோட ஆனந்தத்தில் சமமாக ஆகிறதுக்கு முடியும். அதனால் அவருக்கு இருக்கிற ஞானம் நமக்கும் வரப்போகிற நாள் ஒன்று இருக்குது, அந்த நாள் வரட்டும்னு காத்து கொண்டு இருப்போம். இப்போ இதெல்லாம் ஜீவாத்மா. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒட்டின்னு இருக்கார். பரமாத்மா விபு. விபுனா எங்கே இருக்கார் சாமி? அப்படின்னா ஜீவாத்மா விபுவா? ஜீவாத்மா விபு இல்லை, அணு. அவர் ரொம்ப சூக்ஷ்மம், அணுவாக இருப்பார், சின்னதாக இருப்பார். சின்னதானா இவ்வளவு இடம் தான், அவ்வளவு இடத்தை மட்டும்தான் அவர் அடைச்சிப்பார். அதை தவிர மற்ற எல்லா அவர் சரி, அவரோட ஓட்டிண்டு இதை போல ஆத்மா 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 கோட்டானு கோடி ஆத்மா இருக்கும் இல்லையா? கோடிக்கணக்கான ஆத்மாக்கள். மனுஷன் மட்டும் ஆத்மா நினச்சக்கூடாது. மிருகங்களுக்குள்ளெல்லாம் இருக்குது, பட்டாம்பூச்சிக்குள்ளெல்லாம் இருக்குது, மாட்டுக்குள்ளெல்லாம் இருக்குது, ஆட்டுக்குள்ளெல்லாம் இருக்குது. என்ன நீங்கள் உடனே கணக்கு போட்டு அப்போ 900 கோடி ஆத்மாவான்னு கேட்காதீங்க. 900 கோடி மனித இடம் எங்கே? நமக்கு தெரிஞ்சிருக்கிற இந்த உலகத்தில் மட்டும். இதை தவிர நம்ம இருக்கிறது மேலே 7 லோகம், கீழே 7 லோகம். நாம் இருக்கிறது ஒரு பாரத வருஷம், பரத கண்டா சகாப்தே மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வேன்னு சின்ன இடத்துல உட்காந்துருக்கோம். இதை தவிர இந்த ஜம்பூ தீபம் எவ்வளோ பெருசு, லக்ஷத்வீபம், குஷத்வீபம், ஷால்மலி தீபம், எத்தனையோ தீபம். அதனால் இந்த கணக்கெல்லாம் இல்லை. இப்போ எண்பெருக்கண்ணலத்து ஒன்பொருள் ஈரிலா வன்புகழ் நாரணன் தென்கடல் சேரே. எண்ண முடியாத அளவுக்கு ஜீவாத்மாக்கள். அப்போ எண்ண முடியாத ஆத்மாவும் எவ்வளோ பெரியவாளாக இருப்பா? இவ்வளோதான். சின்னது ஒரு நெல்லை எடுத்து அதனுடைய வாலை மட்டும் வெட்டி விட்டு, நெல்லுக்கு ஓட்டின்னு இருக்கும் இல்லையா வால் மாதிரி ஒன்று, அந்த வாலை வெட்டி அதை 100ஆக வெட்டி, அதில் 1 எடுத்து 100ஆக வெட்டி, அதில் 1 எடுத்து 100ஆக வெட்டினா எவ்வளவு சின்னதாக இருக்குமோ ஆத்மா அவ்வளோ சின்னதாக இருக்குமா. ஆனால் அவர் படுத்துகிற பாடு இருக்கே சுவாமி, அவ்வளவு சின்னவராக இருக்கார். இவருக்கு இருக்கிற ஆணவம், இவருக்கு இருக்கிற கர்வம், அடிக்கிற அவாவா பண்ணிட்டு இருக்கிற என்ன கோபம், என்ன தாபம் எல்லாம் இருக்குன்னா அவருக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் ஞானம் படுத்துகிற பாடு. அது கொஞ்சம் நிறையா ஞானம் இருந்துட்டா கூட இந்த பாடெல்லாம் படுத்த மாட்டார். அது குறைச்சலாக இருக்கவே தானே இந்த பாடுபடுத்துறது. ஆத்மா அணு, சின்னவர். ஆனால் பரமாத்மா விபு. எல்லா இடத்திலும் பரமாத்மா இருக்கார். ஆத்மா அந்த சின்ன இடத்துல இருக்கார். மொத்த ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவோட விட்டு பிரிக்க முடியாமல் அவரை சார்ந்தே தான் இருப்பாள். அவரை சாராமல் இவாளால் இருக்க முடியாது. மனத்தால் தான் பூவுக்கு ஏற்றம், ஆனால் அந்த மனம் பூவை சார்ந்து தான் இருக்கும். ரத்தனத்துக்கு ஒளியால் தான் ஏற்றம், ஆனால் ஒளி ரத்தனத்தை சார்ந்து தான் இருக்கும். அதே போல் பிரம்மத்தை சார்ந்து தான் சித்து அச்சித்து இருக்கும். இது தனியாக இருக்கவே இருக்காது. இது இத்தனை அதை விட்டு பிரியாமல் இருக்கும், சார்ந்து இருக்கும். தனித்திருந்தால் இதுக்கு இருப்பே கிடையாது. அவரை இதுக்கு அபிருத்தக்கு சித்த விசேஷணம்னு பேர். அபிருத்தக் சித்தான்னு சொன்னால் விட்டு பிரியாது, சார்ந்தே இருக்கும். அதை போல் இந்த ஆத்மா தான் சரீரத்தை தூக்கிட்டு இருக்காரே தவிர சரீரம் ஆத்மாவை தூக்கிட்டு இருக்கல. அவர் கிளம்பி போனனுக்கு தான் தடால்னு விழறதே. விழுந்த உடனே 4 பேர் வந்து இவ்வளவு சின்னவர் தூக்கிட்டு இருந்ததே அவர் சுவாமி இவ்வளவு சின்ன ஆத்மா தூக்கிட்டு போயிட்டு இருந்தார். இப்போ போய் 4 பேர் 6 பேர், அதுவும் பாரமான சரீரமாக இருந்தால் 6 பேர் வேணும் என்று சொன்னால், அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு என்ன சக்தி இருந்திருக்குன்னு புரிஞ்சு போச்சோ இல்லையா? 6 பேர் தூக்கிட்டு இருக்கிற சரீரத்தை இந்த சின்ன ஆத்மா தூக்குறாருனால் அவரால் எதையும் சாதிக்க முடியும். அது முடியாதுன்னு நினச்சின்னு நம்மளே சொணக்கமாக தமோ குணத்தாலும் ரஜோ குணத்தாலும் பீடிக்கப்பட்டு தூங்கி கொண்டு இருக்கிறோம். அது தாண்டி இது சத்த குணம்னு அந்த ஆத்மா சிலிர்த்துண்டு எழுதுனால், அப்படி எழுந்த ஆத்மாக்கள் தான் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அத்தனை பெரியோர்களும். நம்மால் எதை சாதிக்க முடியாது, ஏன் மக்களை நாம் முன்னேற்றக்கூடாது என்று பண்ணியிருக்கா, உழைச்சிருக்கா. 6 பேர் 8 பேர் தூக்குற உடம்பை இந்த ஆத்மாங்கிற நான் தூக்கியிருக்கேனே, அப்போ என்ன ஞானமும் சக்தியும் இந்த ஆத்மாவுக்கு இருந்திருக்கணும். ஏன் அதை நான் வீணடிக்கணும்னு நினைக்கிறா பாருங்க. அந்த உத்வேகம், அந்த வேகம் தான் அவளை அத்தனை தூரம் சாதிக்க வைக்கிறது. வெறும் ஷோரும் மற்ற தூக்கமும்லாம் அவளை சாதிக்க வைக்கல. எவ்வளோ நாள் தூங்கியிருப்பா? 4 மணி நாள். 12 மணிக்கு தூங்கிட்டு 4 மணிக்கு எழுந்திருந்திருப்பா. ஆனால் சாதிக்கிறா புஸ்தகம் எழுதியிருக்கான்னா ஆத்ம சக்தி. அந்த சக்தி அவ்வளவு இருக்குங்கிறத புரிஞ்சுட்டா. அதோட இன்னொன்று சேர்த்து புரிஞ்சுட்டா, இது வெறும் ஆத்மானு புரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. இவர் ஓடுறது ஆடுறது நிற்கிறதுக்கெல்லாம் இந்த உடலை எப்படி ஆத்மா தாங்கிட்டு இருக்கோ அதை விட அதுக்குள்ள பரமாத்மா அத்தையும் தாங்கிட்டு இருக்கான்னு புரிஞ்சுட்டார். அப்போ ஒவ்வொரு சொல்லும் 3 தத்துவங்களை குறிக்கும் என்பது தத்துவத்திரயவாதம். தத்துவத்திரயம்னு சொன்னால் ஒவ்வொரு சொல்லுமே 3 தத்துவங்களை குறிக்கும்.
மூணு சித்து அச்சித்து ஈஸ்வரனை குறிக்கும். இதில் எது இப்போ எதோட ஒட்டின்னு இருக்கு? சித்தும் அச்சித்தும் ஈஸ்வரனோட ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஒட்டின்னு இருக்குன்னா கூடி இருக்கு. பிரிச்சுடலாமா? அதெல்லாம் முடியாது சுவாமி. ஏன் உங்கள் உடம்பு பிரிக்கலாமே? வாஸ்தவம் போகிற அன்னைக்கு பிரிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆத்மா பறந்து போட போகிறார். அதுவாவது என்னைக்கான இந்த கர்மம் தொலைஞ்சி இந்த பிறவி முடிஞ்சு போயிடுத்துன்னா உடம்பை ஆத்மாவையும் பிரிக்கலாம். அதை போல கூட பிரம்மத்தையும் ஆத்மாவையும் பிரிக்கவே முடியாது. அது எப்போதும் கூடித்தான் இருக்கும். எப்போதும் மற்ற ரெண்டு பிரம்மத்தை சார்ந்து தான் இருக்கும். இப்படி தான் நமக்கு இப்போ இந்த மூணு சேர்ந்தது ஒன்று நான் எடுத்தோம் இல்லையோ. இப்போ விட்ட இடத்துக்கு வருவோம். பேதஸ்ருதி மூணுன்னு சொல்கிறதே, அபேத ஸ்ருதி ஒன்றுன்னு சொல்கிறதேனால் ரெண்டுத்துக்கு இப்போ ஒரு மாதிரி பதில் கிடச்சிருக்கு பாருங்க. ஏன்னா மூணு தான் தத்துவம், ஆனால் அந்த மூணும் கூடியே தான் இருக்குமா, அதனால ஒன்றுன்னு சொல்கிறேன். தத்துவம் மூணு தான், ஆனால் அது பிரிஞ்சு இல்லையே. எப்பவும் அது கூடியே இருக்கும் இல்லையோ. எதே போல கூடியிருக்கு? இந்த உடம்பு ஆத்மாவும் எப்படி கூடியிருக்கோ அதை போல சித்தும் அச்சித்தும் பிரம்மமும் கூடி இருக்கிறது. இப்போ அவளை கூட ஒரு உறவு சொல்லணுமே. நமக்கு ஒரு உறவு பார்த்தோமே. இந்த சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு என்ன உறவு பார்த்தோம்? ஷரீர ஆத்ம பாவம், ஷரீர ஆத்ம சம்பந்தம். அதாவது சரீரமும் ஆத்மாவுக்கு என்ன தொடர்போ அதே போல சித்து அச்சித்துக்கும் பரமாத்மாவுக்கும் தொடர்பு. என்ன தொடர்பது? ஷரீர ஆத்ம சம்பந்தம். அப்போ நாம் எல்லாரும் சரீரம், சித்துக்களெல்லாம் சரீரம், அச்சித்துக்களெல்லாம் சரீரம். பகவான் ஆத்மா, அவர் ஆத்மாவா இருக்கார். சித்த சித்த அத்தனை அவரோட சேர்ந்துருக்கு, ஒட்டின்னு இருக்கு. இப்படி கூடி இருக்கோ இல்லையோ, இதைத்தான் விசிஷ்ட பிரம்மம் விசிஷ்ட பிரம்மம்னு சொல்றா. இந்த பேரை நன்னா புரிஞ்சுடுங்க. விசிஷ்ட பிரம்மம்னா கூடின பிரம்மம். எதோடு கூடி இருக்கிறது? சித்தோடும் அச்சித்தோடும் கூடி இருக்கு. எது கூடி இருக்கு? பிரம்மம் கூடி இருக்கு. பிரம்மம் கூடி இருக்கிறது, சித்தோட அச்சித்தோட கூடி இருக்கு. இந்த கூடியிருக்கிற பிரம்மம் ஒருத்தர் இருக்கார், பகவான் ஸ்ரீமன் நாராயணன். எண்ணிறந்த ஜீவர்களோட எண்ணிறந்த அச்சித்துக்களோட கூடியிருக்கார். ஆனால் அது கூடியிருக்கான்னு தெரிஞ்சுக்க ஓட்டாமல் எது தடுக்கிறது தெரியுமோ? அனாதி காலமாக பிரகிருதி பிராகிருதமாகி என்னோட இந்த சரீரம் உட்காண்டிருக்க, இதுதான் மொத்தத்தையும் செப்பிடு வித்த பண்ணுற மாதிரி கண்ணை கட்டி வச்சிருக்கு. இதுதான் மாயா மாயாங்கிறா. மாயான்னா ஆச்சரியம்னு அர்த்தம். இது என்னமா ஆச்சரியமா? பிரம்மம் எவ்வளவு ஒளி படைத்தவர், எல்லா இடத்துலையும் இருக்கிறவர், எனக்குள்ள கணுக்கணுவா இருக்கார், அணு அணுவா இருக்கார். அவ்வளவு நெருக்கமா அவ்வளவு பெரியவரா இருக்கிறவரே நான் மறந்தே போற அளவுக்கு என்னை பார்க்க முடியாத அது பண்ணியிருக்குன்னா ஆமே, அப்ப அந்த சரீரம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்னால் நம்பவே முடியல. இப்போ என்ன கர்மம் நான் பண்ணியிருக்கேனோ அது இந்த சரீர உருவத்தில் வந்து பிரம்மத்தை மறைக்கிறதுக்காக சுவாமி ஒருத்தனுக்கு சக்தி மறைச்சிட முடியுமா? அந்த அளவுக்கு இந்த நம்முடைய சரீரத்துக்கு சக்தி இருக்கு போல். அவ்வளவு ஆச்சரியமா அது மறைச்சிருக்கு. அது மறைக்கிறதுனால தான் நான் அவரும் ஒட்டின்னு இருக்கோன்னு நான் மறந்து போயிடுறேன். இல்லைன்னா எப்பவுமே நான் அவரோட கூட இருக்கேன்னு தெரியும். அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா. எங்கும் உள்ளும் புறமும் வியாபித்திருக்கார். சரீராத்ம பாவத்தோட நம்ம ஒத்தொத்தரும் ஒட்டின்னு இருக்கோம். இந்த சரீரமும் ஆத்மாவும் சேர்ந்து இப்போ மொத்தம் எத்தனை தத்துவம் இருக்கு? மூணு. சித்து அச்சித்து ஈஸ்வரன். ஆனால் இந்த மூணு சேர்ந்ததை ஒன்றுன்னு சொல்லலாம் இல்லையோ? எதே மாதிரி வராகன்னு கூப்பிடச்சே ஒத்தர் கை கால் மூக்கு நாக்கு தோடு எல்லாத்தோட வந்தாரே, அதை போல நான் இப்போ பிரம்மம்னு கூப்பிடச்சே எல்லாத்தோடையும் தானே வருவார். அவர் உடம்பு தானே. என்னை இப்போ நான் நீங்கள் சொன்னால் என் கை கால் 10 கால் விரல் கை விரல் இத்தனை அடக்கம் தானே. நான் சொல்லச்சேவே என்னோட ஒட்டின்னு இருக்கிறது அடக்கம் இல்லையோ? அதை போல பிரம்மம் பகவான் நான் சொன்னால் சேத்தனா சேத்தனங்கள் அத்தனை அடக்கம். ஏன்னா அவருடைய சரீரமாத்தானே அத்தனையுமே இருக்கு. அப்ப நான் ஒருத்தர் சொல்றார் ஒன்றும், அந்த ஒன்றுங்கிறத ஒன்றுன்னு நான் சொல்லலாம், ஏன்னா அவர் நான்கிறார். ஆனா நான் சொல்லச்சேவே அத்தனை அடக்கம், அதனால பலன்னு சொல்லலாம். இதனால தான் ஏகா ந ஏகா. ஏகா அவர் ஒருத்தர், ந ஏகா இது இத்தனை பேரோட சேர்ந்து இருக்கிறவர்னு பார்த்தா ந ஏகா. ஆனா அத்தனை பேரோட சேர்ந்து இருக்கிற ஒருத்தர்னு பார்த்தா ஏகா. அதனால ஒன்றுன்னு சொல்லலாம், பலன்னு சொல்லலாம். ஒன்னே எண்ணில் ஒன்னேயாம், பலவென்னுரைக்கில் பலவேயாம். அந்த ரெண்டையும் இது சேராதே. ஒன்றுங்கிறதும் பலங்கிறதும் எப்போவான்னு சேருமா? சேராத ரெண்டை என்ன அழகா சேர்த்துட்டார் சுவாமி. தான் எல்லாத்தோடையும் கூடி இருக்கிறார். இப்போ இந்த கூடி இருக்கிற பிரம்மம் இருக்கே, அவருக்கு தான் விசிஷ்ட பிரம்மம்னு பேர். எல்லாத்தோட கூடி இருக்காரோ இல்லையோ, அவர் விசிஷ்ட பிரம்மம். இந்த விசிஷ்ட பிரம்மத்துக்கு சமமா இன்னொரு பிரம்மம் இருக்குமா? அது கிடையாது. பிரம்மம் ஒக்கட்டே ஒன்று தான் பிரம்மம். ஒன்று தான் பிரம்மம்னு சொல்லச்சே ஆத்மாவே கிடையாது, சரீரமே கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. ஒன்று தான் பிரம்மம்னு சொல்லச்சே எல்லாம் உண்மை,
ஆனால் அத்தனையோட கூடியிருக்கிற பிரம்மத்தை போல இன்னொரு பிரம்மம் கிடையாது. இந்த பிரம்மத்தை போல இன்னொன்று உண்டா? கிடையவே கிடையாது. அத்விதீயம்னு சொல்கிற மொழியும் அத்விதீயம்னா ரெண்டாவது கிடையாது. இப்போ விட்ட இடத்துக்கு வருவோம். பேத ஸ்ருதிக்கு அர்த்தம் சொல்லி ஆகணும். இருக்கே, ஆத்மா வேறே, சரீரம் வேறே, பிரம்மம் வேறே. அபேத ஸ்ருதிக்கு அர்த்தம் சொல்லி ஆகணும். சொல்லிடலாமே, இந்த ரெண்டோட கூடி இருக்கிற பிரம்மம் ஒன்று தானே, அதுக்கு ரெண்டாவது கிடையாது சொல்லியோ. அதனால் அபேத ஸ்ருதி வந்துடுத்து. இந்த ரெண்டு ஸ்ருதிக்கு இப்படித்தான் அர்த்தம் சொல்லணும்னு யார் கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கணும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு எங்கே தெரிய போகிறது? இத்தனை சொல்லி முடிக்கிறதுக்கே போருன்னு இருக்குது. இதுக்கு மேலே கண்டெல்லாம் வேற பிடிக்க போகிறோமா? நம்ம கண்டுபிடிக்க தெரியாது. அதை வேதமே தானே அந்த ரெண்டையும் பொருந்த வைக்கிறது. நான் பேத ஸ்ருதி சொல்லிட்டேன் இல்லையா, அபேதம்னு சொல்லிட்டேன் இல்லையா, பார்த்தா ரொம்ப நீங்கள்லாம் குழம்பிருக்காப்புல தெரியறதே. இப்போ கவலைப்படாதீங்க, உங்கள் குழப்பத்தை நானே போக்குறேங்கிறது வேதம். அதுக்கு ஒரு தனி பகுதி வச்சுருக்கா. அதுக்கு அந்தர்யாமி பிராமணம்னு பேர். அதில் தான் பிரம்மத்துக்கு மற்ற தனி சரீரம்னு படிக்கிறது வேதாந்தமே. யஸ்ய ஆத்மா சரீரம் யம் ஆத்மான வேத, யஸ்ய பிருத்திவி சரீரம் யம் பிருத்திவீன வேத. ஆத்மாக்களெல்லாம் யாருக்கு சரீரமோ, ஆனால் அந்தோ இந்த ஆத்மாக்கள் அவனுக்கு சரீரம்னு புரிஞ்சிக்கவே இல்லையே. பிருத்திவி அத்தனையும் அந்த பிரம்மத்துக்கு சரீரம். ஆனால் ஐயோ, இந்த பிருத்திவி அவனுக்கு சரீரம்னு புரிஞ்சிக்கவே இல்லையே. எல்லாரும் அவனுக்கு சரீரம்ங்கிறது உண்மை, ஆனால் ஒத்துருமே அதை தெரிஞ்சிக்கலையே. தெரிஞ்சின்றவனு இங்கேயே மோட்சம் போயிட்டானே. அதுவும் கவலையே அதுதான். இப்போ யாரா 4 பேர் தெரிஞ்சுட்டா உடனே பெருமாள் அவருக்கு ஒரு ஓலைச்சுவடி கையில் கொடுத்துருவார். என்னான்னு இவன் திறந்து பார்க்குறான். அடுத்து கடைசி நாள் புறப்படலாம். அதான் அதில் எழுதியிருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. திறந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஏன்னு கேட்டால், நீ தெரிஞ்சுனுட்டியோ இல்லையோ, நான் தான் நீ, நீ தான் நான், தெரிஞ்சுனுட்டே கிளம்பு விடுவார். பிரம்மத்துக்கு நான் சரீரம் தெரிஞ்சின்றாலே அனுப்பிச்சு விடுறாரு. என்னால் அவருக்கு இன்புறும் விளையாட்டுடையான். இந்த லோகம் அவருக்கு லீலா விபூதி. இதை போல பலரும் வந்துட்டு தான் இருக்க போறா, பலரும் போயிட்டு தான் இருக்க போறா. ஆறாறு தெரிஞ்சுக்கிறானோ சத்தம் கூட கேட்காது புறப்பட்டு போயிடுவான். எறும்பு புறப்பட்டு போயிடலாம், மனுஷன் போகாத இருக்கலாம். ஒரு இடைப்பெண் பால் மோர் தயிர் கொடுத்தவர் கிளம்பி போயிடலாம், ரிஷிகள் கிளம்பி போகாத இருக்கலாம். எதுவுமே புரியாத வச்சிருக்கோம் இல்லையோ, அதைத்தான் பகவத் ஸ்வரூப திரோதானகரின்னு ராமானுஜர் சாதிக்கிறார். பகவானுடைய ஸ்வரூபத்தையே மறைத்து குழப்பி வச்சிருக்கிற அளவுக்கு தான் இந்த சரீரம். இதை புரிஞ்சுட்டு இல்லை நான் அவரோட ஒட்டிக்க போகிறேன், இந்த சரீரத்தோடு ஒட்டிக்க போகிறது இல்லை, ஒட்டின்னு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. உயிர் போகிறன்ன வரைக்கும் ஒட்டின்னு தான் இருந்தாகணும். இருந்துட்டே இது கிட்டக்க இருக்குது, இதுக்குள்ளே இருக்கேன், அதனால் ஒட்டின்னு இருக்கோன்னு சொல்கிறோமோ இல்லையோ, கவலைப்படாதீங்க. அதை விட கிட்டக்க அந்தராத்மாவாக அவர் உட்காந்துருக்கார். இதில் மட்டும் இருக்கோன்னு நினச்சிக்க வேண்டாம், இதுக்குள்ளே அவர் இருக்கார். தெரியாதனால தான் அவர் பிடிச்சிக்க மாட்டேங்கிறோம். உள்ளதான் பிரம்மம் இருக்கார், திரும்ப திரும்ப இருக்கார்னு தினப்படி சிந்தனை பண்ண தெரிஞ்சு விடலாம். அப்போ மெதுவாக இந்த சரீரத்தில் இருக்கிற பற்று விலகி போயிடும், அவரிடத்துல பற்று நமக்கு வளர்றதுக்கு ஆரம்பிச்சுடும். அப்போ இந்த வேதாந்த வாக்கியத்தில் பிரம்மத்துக்கு அத்தனையும் சரீரம்னு சொல்லிட்டு பாருங்க. அதை ஜாகிரதையாக ராமானுஜர் முத்து மாணிக்கத்தை போல எடுத்துனுட்டு நமக்கு இப்போ பேதஸ்ருதிக்கும் அபேத ஸ்ருதிக்கும் பொருந்த வச்சாகணும். ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு நிற்கிறது. அதுக்கு ஒரே வழி, எல்லாத்துக்கும் பிரம்மத்துக்கும் இருக்கிற சரீராத்ம பாவம். அதை நன்னா ஸ்தாபிச்சுட்டோம்னால் அப்போ ஒன்றுன்னு நினைக்கச்சே ஒன்றுன்னு சொல்லிடலாம், பலன்னு நினைக்கச்சே பலன்னு சொல்லலாம். அப்படிங்கிறத ரொம்ப நன்னா கொடுத்துட்டார். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆக்ஷேப சமாதானங்கள்லாம் 1-2 சொல்கிறேன். இதே 3 இல்லை தத்துவம் 1ன்னு சொல்கிறேன்னு வச்சுங்க, வேணும்னு ஒரு வாதத்துக்காக. தத்துவம் 1ன்னு நான் சொல்கிறேன். பிரம்மம் 1 தான் சத்தியம், ஜகத்து பிரம்மமே, ஆத்மா பிரம்மமே, பிரம்மமும் ஆத்மா 1, ஜகத் ஆத்மாவும் 1 என்று சொல்லிவிட்டால், சொல்றதுக்கு வாக்கியம் இருந்தது, சர்வங்கல்விதம் பிரம்ம தஜ்ஜலாநிதி சாந்த உபாசீத, இது இத்தனையும் பிரம்மமேனு பாரு அப்படின்னு வேதாந்தம் சொல்லித்தான். தத்துவமசி, அந்த பிரம்மமே நீன்னு சொல்லித்தான். ஆகவே ஆத்மாவும் பிரம்மமும் 1, ஜகத்தும் பிரம்மமும் 1 அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோ. பேச்சுக்கு சொன்னால் என்ன ஆகும்? என்ன தோஷம் வருது, குற்றம் வருதுன்னு பாருங்க. உலகத்தில் இருக்கிற பெரிய தோஷம் என்ன? மாறிண்டே இருக்குமே. பழமும் பிரம்மமும் 1ன்னு சொன்னால் பிரம்மம் அழுகிறார்னு சொல்லணுமே. சரீரம் விழுந்து பிணமா படுத்தோ இல்லையோ, பிணமும் பிரம்மமும் 1ன்னு சொன்னால் அப்போ எடுத்துன்னு சொல்லணுமே. அப்போ இது அதுவும் 1ன்னு சொன்னால் என்ன ஆபத்து வருது பாருங்க. இந்த குற்றத்தெல்லாம் அது தலையில் வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா தத்துவம் 2 இல்லையோ, 1 இல்லையோ, இந்த 2 ஒன்றா இருக்கிறதுனாலே அப்போ இதனுடைய குற்றம், இதனுடைய தோஷம், அழுக்கு எல்லாம் இந்த பிரம்மத்துக்கு வரும். சரி வாண்டா சுவாமி, இது அச்சித்தும் பிரம்மமும் 1ன்னு சொன்னத்தானே கட்டம். ஆத்மாவும் பிரம்மமும் 1ன்னு சொல்லுங்களேன், அது மாறாதே. ஆத்மாவுக்கு அழுக்கா? அழுகிட போறாரா? நாத்தம் அடிக்க போறதா? இல்லையோ. ஆத்மா சிறந்தவர் தானே, அவரும் பிரம்மமும் 1ன்னு சொன்னா என்னன்னால்
அதுவும் முடிய மாட்டேங்குது. ஆத்மாவுக்கு அழுகிற குற்றம் இல்லை, ஆனால் அழற குற்றம் இருக்குது. கொஞ்சம் தான் வித்தியாசம். இப்போ அழுகாது, அழுதுண்டே இருக்காரே, அப்படின்னா சுக துக்கத்தை அனுபவிச்சுட்டே இருக்காரோ இல்லையோ. ஆத்மான்னு சொன்னால் குழந்தை பிறந்தா சுகங்கிறார், அப்பா போயிட்டா துக்கங்கிறார். அப்போ சுக துக்கம் மாறி மாறி வர்றதா? ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றுன்னு சொன்னால் இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரும்னு அவர் தலையில் ஏற்றி ஆடணுமே. அழுகி போட மாட்டார், நாத்தம் வராது, ஆனால் இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறாரோ ஆத்மா. ஆத்மாவும் பரமாத்மா ஒன்றுன்னு சொன்னால் அவருக்கும் சுகதுக்கம் வரும் இல்லையோ. அது எப்படி சாமி வரும்? துக்கமே அவர் கிடையாதே. பிரம்மம்னு சொன்னால் ஆனந்தமயன் ஆனந்தமயன் ஆனந்தமயன்னு சொல்கிறதே, அப்போ குறை வந்துடுத்து பாருங்க. இதுக்கு எப்படி நாம் நிவர்த்தி பண்ண போகிறோம்? ரெண்டை தத்துவத்தை ஒன்றுன்னு மட்டும் சொல்லிட்டீங்கனால் அப்போ நிவர்த்தி பண்ண முடியாத ஒரு குறை வந்துடுறது. இதுக்கு இருக்கிற தோஷத்தெல்லாம் அது தலையில் வைக்க வேண்டியிருக்கு. இப்போது அதனால் என்ன எடுத்து 3ன்னு சொல்ல வேண்டியிருக்கு. 3ன்னு சொல்லிட்டு தப்பிச்சுட்டு வரும் இல்லையோ. இதனுடைய குறையெல்லாம் பிரம்மத்தின் பேரில் வராதே. இது மாட்டு குற்றத்தோடு இருக்கட்டும், அது மாட்டுக்கு இருக்கட்டும்னா இருக்கலாம். ஆனால் தத்துவத்தப்போ 1ன்னு சொல்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம் கிடைக்காது. 1ன்னு சொல்கிற வாக்கியத்தை சொல்லி ஆகணும்னா ஒட்டின்னு தான் இருந்தாகணும். 1ன்னு சொல்லிட்டீர்னா இதன் குற்றம் அதன் பேரில் வரும். அதனால் ராமானுஜர் என்ன அழகா ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பாதை எடுத்துட்டாருன்னா சரீராத்மத்தால் தானே ஒட்டின்னு இருக்குன்னு சொன்னார். அப்படின்னா தத்துவத்தை 2ன்னு சொல்லிடலாம். தத்துவம் 3 தான் சுவாமி இருக்குது, ஆனால் ஒட்டின்னு இருக்குங்கிறதுனால 1ன்னு சொன்னேன். ஒட்டின்டா மட்டும் இதனுடைய குறையெல்லாம் அதுக்கு வராதானே? வராது பாருங்க. இது என் உடம்பு இல்லையோ. உடம்புக்கு வியாதி வந்துதா? அந்த வியாதி நான் படுறேன், ஆனால் வியாதி ஆத்மாவுக்கா? இல்லையே. அப்போ உடம்பில் இருக்கிற தோஷம் ஆத்மா பேரில் படாது. தெளிவாக தெரியறது அந்த இடத்துல. தோஷம் உடம்புல படுறது, ஆத்மாவில் படாது. அதே போல பிரம்மத்துக்கு சித்தும் அச்சித்தும் சரீரம் தானே. அதனால இவர்களிடத்துல என்ன தோஷம் இருந்தாலும் அது பிரம்மத்தை பாதிக்காதுன்னு அர்த்தம். அவர் எல்லா இடத்துலையும் வியாபிக்கிறார். ஏன்னா இது ஒரு பெரிய குறை. ஒரு மாணிக்கத்தை கொண்டு போய் சேத்துல போட்டுருங்க, மாணிக்கத்தினுடைய ஒளி மங்கி போயிடுமா இல்லையா? சேறு மூடினுடுமே. அதை போல பிரம்மம், இந்த பிரம்மம் நம்ம உடம்புக்குள்ள உட்காந்துருக்கார். அப்பன்னா இதனுடைய அழுக்கு, ரத்தம், சதை, மாம்சம் இதெல்லாம் அவரை போட்டு மூடிடுமே. ஆத்மாவை போட்டு மூடி இருக்கே. அதை போல பிரம்மத்தையும் மூடிடாதானால் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு எல்லாம் பாதிக்கும். இந்த உடம்பு படுற சுகதுக்கம்லாம் அதுக்கு உண்டு, ஆனால் பிரம்மத்துக்கு பாதிக்காது. சாமி இதுதான் ஒரே குடம், அதை இன்னார் உடைச்சா மண் குடம்கிறீர், இன்னார் உடைச்சா பொற்குடம்கிறீர். மாமியாருக்கு மருமகளுக்கு இப்படி சொல்லக்கூடாது சுவாமி, என்னதான் இருந்தாலும். ஏன்னா அதே குடத்தை மருமகள் உடைச்சிட்டா தங்க குடம்ங்கிறான், மாமியார் உடைச்சா அது பரவாயில்ல, என்ன வெறும் மண்ணு குடம்னுறான். இதுவா வித்தியாசம் சொல்லலாமா? அவர் தான் இங்கே உள்ளே உட்காண்டிருக்கார். ஆத்மா உட்காண்டிருந்தா இது பாதிக்குமா? ஆனால் பரமாத்மா உட்காண்டிருந்தா பாதிக்காதான். ஏன் பாதிக்கக்கூடாது? ஒரே சேர்த்துக்குள்ள 2 போடுறேன், அப்போ 2ஐயும் தானே பாதிக்கணும். அதை போல பிரம்மமும் மனசுக்குள்ளே தான் உட்காண்டிருக்கார், ஹிருதயத்தில் இருக்கார். ஆத்மாவும் நான்கிற ஆத்மாவும் உள்ளதான் இருக்கேன். அப்போ ஏன் இது ஒத்தரை பாதிக்கிறது ஒத்தரை பாதிக்கலைன்னால் ஒரே வித்தியாசம் இருக்குது. ஆத்மா சரீரத்துக்குள்ளே உட்காண்டிருக்கிறதுக்கு கர்மம் காரணம், பிரம்மம் நம்ம சரீரத்துக்குள்ளே உட்காண்டிருக்கிறதுக்கு கருணை காரணம். வித்தியாசமாச்சே. ஒன்று கருணையால் உட்காண்டிருக்கார், ஒன்று கர்மத்தால் உட்காண்டிருக்கார். கர்மத்தால் உட்காண்டிருந்தா பாதிப்பு இருக்கத்தான் செய்யும், கருணையால் உட்காண்டிருந்தா பாதிப்பு இருக்கவே இருக்காது. ஒரு சிறைச்சாலை, அந்த தூரத்தில் பார்த்தேன், இப்போ 2 பேர் நின்று பேசின்னு இருக்கா. 2 பேர் கைதி போல் இருக்கு சுவாமி, கொஞ்சம் சொல்லிட்டான். அப்புறம் அந்த தூக்கம் பக்கத்தில் இருக்கணும், இங்கே வான்னு தர பிடிச்சி இழுத்துன்னு போனால் ஒருத்தர் கைதி, ஒருத்தர் ராஜா கைதி, 2 பேர் உள்ள நின்றுருக்கா. நான் பயந்தே போய், ராஜா நீர் எதுக்கு உள்ள வந்தீர்? இல்லை கைதி ஒழுங்கா தண்டனை அனுபவிக்கிறானான்னு பார்க்க வந்தேன்னாரோ. ஓஹோ, ஆனால் பார்த்தா 2 பேரும் கைதியாட்டா இருக்கா பாருங்க. இது கைதி உள்ள வந்தது தப்பு பண்ணதுக்காக, ராஜா உள்ள வந்தது தப்ப ஒழுங்கா தண்டனை அனுபவிக்கிறானோ பார்க்கறதுக்காக. அதே மாதிரி இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கார், கைதி கர்மத்தினால வந்திருக்கார். இந்த சரீரத்துக்குள்ள பகவான் இருக்கார், இவனை வெளியில கொண்டு போறதுக்கு வழி தேட வந்திருக்கார். அப்படி இருக்கிறச்சே 2 பேரும் எப்படி ஒண்ணுன்னு சொல்ல முடியும்? இந்த சரீரத்தினுடைய குற்றம் ஆத்மாவை பாதிக்குமே தவிர பிரம்மத்தை பாதிக்காதுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. சின்ன குழந்தை திடீர்னு அழும், திடீர்னு சிரிக்கும். அப்போ ரொம்ப நாளாக ஒரு மூட நம்பிக்கையாட்டம் ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். அது பெருமாள் ஒரு தாமரை இப்படி காட்டுவார், காட்டுறதை பார்த்து அந்த குழந்தை சிரிக்கிறது, அவர் சட்டுன்னு மறைச்சிருவார், ஒரே அழறது. அப்படி இந்த ஒன்று தெரியாத குழந்தையில சொல்லியிருக்கோம் பாருங்க. உண்மையிலும் உண்மை அவர் உள்ளே இருந்து எப்போ ஒளி விடுகிறாரோ அப்போ தான் இந்த ஆத்மாவுக்கு அது புரிய போகிறது. இப்போ
அதை பற்றி ஆழ்வார் சொல்லும்போது, பெயரும் கருங்கடலே நோக்குமாறு ஒன்பூயரும் கதிரவனே நோக்கும் உயிரும் தருமனையே நோக்கும் உன் தாமரை ஆட்கள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. இந்த ஜீவாத்மாவுடைய ஞானம் அந்த ஸ்ரீயப்பதியையே எதிர்பார்க்கும். அவர் ஒரு துளி கடாட்சத்தை வீசினார்னால் தானே இவனுடைய ஞானம் ஒளி பெற போகிறது. அந்த கடாட்சத்தை கூட நீ பிரார்த்திக்கணும் இல்லையோ, அதுக்கு மட்டும்தான் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்போ நமக்குள்ளேயே தான் இருக்கார். ஆனால் இதனுடைய தோஷம் அவர் பேரில் தட்டார். இப்போ சரீராத்ம பாவம் சொல்லலாம்னு புரிஞ்சு போச்சு, ஒன்றுன்னு சொல்லலாம், பலன்னு சொல்லலாம்னு தெரிஞ்சு போச்சு, சேர்ந்தே தான் இருக்கும்னு தெரிஞ்சது. அதனால பிரம்மத்துக்கு விசிஷ்ட பிரம்மம், விசிஷ்டன்னா கூடிய பிரம்மம், சித்தோட அச்சித்தோட கூடியிருக்கிற பிரம்மம். அதை போல இன்னொரு பிரம்மம் உண்டோ? அத்விதீயம், ரெண்டாவதே இல்லை. அதை போல் அதை தவிர உண்டா இல்லையா? நிறையா உண்டு. பிரம்மத்துக்கு எத்தனையோ இருக்கே தவிர எல்லாத்தோடையும் கூடி இருக்கிறதுக்கு மற்றொன்று இல்லையோ இல்லையோ. ஒரு சோழ மன்னவன், அவரிடத்துல ஒரு கவிஞன் போனார். கொண்டாடி பொற்காசு பரிசு வாங்கி ஆடும். அதுக்காக இவர் போகிறார். இப்படி பார்த்தார், கேசமெல்லாம் நன்னா இருக்கா, மொட்டை தலையாக இருக்குது. தோளாவது நன்னா இருக்கா, சண்டைக்கே போனதில்லை போலு. படிப்பாவது நன்னா இருக்கா, ஆனாவன்னாவே தெரியாது போலு. என்ன பண்ணுறது, இவனுக்கு பொற்காசி வேணும். அப்போ ஏதானு ஒன்று கொண்டாடி ஆகணுமோ இல்லையோ. அவரை பார்த்து கொண்டாடணும். ஏதோ கொண்டாடினா வாங்கிட்டு போயிட்டான். அடுத்த நாட்டுக்கு போனான். அந்த ராஜா நிஜமாவே நல்ல ராஜா, எல்லாமே நன்னா இருக்கு. குணம் நன்னா இருக்குது, அழகாக இருக்கார், வீரமாக இருக்கார், தோல் வலிமை நன்னா இருக்குது, ராணி ரொம்ப நன்னா இருக்கா, குழந்தைகள்லாம் நன்னா இருக்கா, ராஜகுமாரன் நன்னா இருக்கா, சொத்து பத்து இருக்குது, கஜானா நன்னா இருக்கு, எல்லாம் நன்னா இருக்கு. இவன் பாடுறான். அந்த புலவன் அந்த ராஜாவை பார்த்து பாடுறான். அப்போ ராஜன்னு அத்விதீயா, நீ ரெண்டாவதே இல்லாதவன், உனக்கு ஆறு ரெண்டாவது இல்லை அப்படின்னு கொண்டாடினா ராஜாவுக்கு பிடிக்க முடியல. ஒரே சந்தோஷமாக போச்சு. இந்த 1000 பொற்காசுகள் பரிசு கொடுத்தார். மூட்டையை தலையில் தூக்க முடியாது, தூக்கின்னு போகிறான். பக்கத்து தேசத்துலேருந்து ஒரு புலவன் வந்தான். கேட்டவனுக்கு ஒரே பொறாமை. அவன் என்னத்தையோ சொல்லி 1000 வாங்கி போயிட்டான், இவரை நன்னா மூட்டி விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு வந்து ராஜன்னு அவன் என்ன சொன்னான்? அத்விதீயாகான்னு கொண்டாடினான். எனக்கு ரெண்டாவதே இல்லைன்னு சொன்னான்னா இவன் மெதுவாக சொன்னான், பக்கத்தில் ராணி உட்காண்டிருக்காளே, அவன் மாட்டுக்கு இல்லைன்னு இருக்கான். இருக்காடும் இல்லையா, பக்கத்திலே ராணி உட்காண்டிருக்கா, அவன் ரெண்டாவது இல்லைன்னு விட்டான். ராஜகுமாரனை கூட்டா, இவ்வளோ அழகா குடுகுடுன்னு பிள்ளை ஓடி வரான், இல்லவே இல்லைன்னு விட்டான். இருக்கானா இல்லையா? மெதுவாக சுறுசுறுன்னு கோவம் வர ஆரம்பிச்சு ராஜாவுக்கு. இப்போ அவன் என்ன இவாழ்லாரையும் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கிட்ட காசு வாங்கிட்டு போயிட்டான், அவன் ரெண்டாவதே இல்லைன்னு இருக்கானே. இருக்காளே, ராணி இருக்கா, பிள்ளை இருக்கான், பொண்ணு இருக்கான், கஜானா இருக்கு, நாடு இருக்கு, மந்திரி இருக்கா, இத்தனை பேர் இருக்காரே, நீ இல்லைன்னு சொல்லிட்டேன்னா கூட்டின்னு வா, போய் இழுத்துன்னு வா அவனேன்னுட்டான். சேனாபதி ஓடி வந்தா, பிடிச்சார், தலையோட சேர்த்து பிடிச்சி இழுத்துன்னு போனார். ராஜா முன்னாடி நிறுத்தி வச்சார். பக்கத்தில் இந்த புலவனை பார்த்த உடனே அவன் மொத்தத்தையுமே புரிஞ்சு விட்டான். ஓஹோ, ஏதோ நடந்திருக்கு, பெரிய நாடகம் நடந்திருக்கு இந்த இடத்துல, இவன் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கான் போல் இருக்கு அப்படின்ட்டு சட்டுன்னு சுதாரிச்சு விட்டான். நம்ம என்ன பண்ணி தெம்பா சமாளிக்கணும்னு ராஜா சொல்கிறார். நீ என்ன எனக்கு ரெண்டாவதே இல்லைன்னு சொன்னேன், தப்பு இல்லையோ, எனக்கு இத்தனை பேர் இருக்காளேன்னா. அந்த புலவன் பதில் என்ன சொன்னான், நான் என்ன சொன்னேன்னே புரிஞ்சுக்காத நீ சொல்லிட்டு இருக்கிருப்போ, உமக்கே ரெண்டாவது இல்லைன்னா நான் சொன்னேன். இதை போல ராணியோட, இதை போல ராஜகுமாரனோட, இதை போல நாட்டோட, இதை போல கஜானாவோட, இதை போல எல்லாத்தோடையும் கூடி இருக்கிற ஒன்னை போல இன்னொரு சக்கரவர்த்தி இல்லைன்னு சொன்னேன். இதைத்தான் நான் சொன்னேன். உனக்கே ரெண்டாவது இல்லைன்னா நான் சொன்னேன்னா, இல்லை இன்னொரு 1000 பொற்காசு கொடுக்கலான்னு கூப்பிட்டேன், இந்தான்னு கொடுத்துட்டோம். ரொம்ப நிம்மதியாக போச்சு. நம்ம புலவர் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ நமக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு பாருங்க. ஏனால் அந்த ராஜாவுக்கே இரண்டாவது இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை. எல்லாம் உண்மை, ராஜாவுக்கு இருக்கிற அத்தனையுமே உண்மை. ஆனால் இத்தனையோட சேர்ந்திருக்கிற ராஜாவை போல இன்னொருத்தர் இல்லையோ இல்லையோ. அதே போலத்தான் இப்போ சேராததை சேர்த்துட்டாரே. அப்போ எது சேராது? இப்போ பேத ஸ்ருதியும் அபேத ஸ்ருதியும் சேராது, சேர்த்தாயிடுத்தேன். சரீராத்ம பாவத்தால் சேர்த்தாயிடுத்தேன். தத்துவங்கள் ஒன்றுன்னு சொன்னால் இதன் தோஷம் அதன் தலையில் தட்டும். இப்போ தோஷமே தட்டாது, ஏன்னா சரீரத்தில் இருக்கிற தோஷம் ஆத்மா பேரில் தட்டாதுன்னு சொல்லியாடு. இல்லையே, நம்ம சரீரத்தோட தோஷம் ஆத்மாவுக்கு தட்டுறதே, அது கர்மத்தாலே கிருபையால் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ ஒவ்வொன்றா இந்த விரோதத்துக்கெல்லாம் பரிகாரம் பார்த்துட்டோமோ இல்லையோ. இப்போ கடைசியில் தேர்வது என்ன? சித்தும் அச்சித்தும் 2, இந்த 2ம் பரமாத்மாங்கிற ஒன்றோட எப்போதும் சேர்ந்து இருக்கும். இந்த 2 அந்த ஒன்றோட கூடியிருக்கு. கூடின 3ஐயும் சேர்த்து பார்த்தால் 1. ஆனால் அந்த கூடின ஒன்றுனுடைய 3ன்னு பார்த்தா 3. அதனால ஏகஹான்னு சொல்லலாம், ந ஏகஹான்னு சொல்லலாம். இப்போ நரசிம்ம பெருமானை பார்க்குறோம். பார்த்தா கழுத்துக்கு மேலே சிங்க உருவா இருக்கார், கழுத்துக்கு கீழே மனித உருவா இருக்கார். 2 சேரவே சேராது. என்னால் சேருமே, ஏன்னால் ஒரு சரீரத்தினுடைய 2 அவயவம் தானே, ஒரே சரீரம். அந்த 2 நல்லா பொருந்தி இருக்கோ இல்லையோ. அதே மாதிரி இது இத்தனையும் தனக்கு சரீரமாக கொண்டு சேராததை சேர்த்து வச்சுருக்கார் நரசிம்ம பெருமான். அதனால் அவரிடத்துல நாம் அத்தனை பேர் சேர்ந்துருக்கோம்.
கூடி இருக்கும். இந்த கூடின நரசிம்மனுக்கு ரெண்டாவது நரசிம்மன் உண்டோ? கிடையாது சுவாமி. நரசிம்மனுக்கு ரெண்டாவது உண்டோ? உண்டு. பிரகலாதன் உண்டே. பிரகலாதன நரசிம்மனை தவிர பிரகலாதன் இருக்கார். ஆனால் பிரகலாத நாட்டை சேர்ந்திருக்கிற நரசிம்ம நாட்டை இன்னொருத்தர் உண்டோ? அது கிடையாது சுவாமி. இவ்வளவுதான் அத்வைத்தத்துக்கும் விசிஷ்டாத்வைத்தத்துக்கும் வித்தியாசம். அத்வைத்தம் அத்வைத்தம்னு சொல்கிறோமேனால் அதில் சொல்லப்படுற ஒரே அர்த்தம் பிரம்மம் ஒன்றே உண்மை, அதை தவிர மற்றது அத்தனையும் பொய். ஆனால் விசிஷ்டாத்வைத்தத்தில் சொல்லப்படுறது எல்லாமே உண்மை, சித்தும் உண்மை, அச்சித்தும் உண்மை, பிரம்மமும் உண்மை. ஆனால் கூடி இருக்கும், விட்டு பிரியவே பிரியாது. அந்த சேர்ந்திருக்கிற பிரம்மத்துக்கு சமமாக மற்றொரு பிரம்மம் இராது, மற்றொரு பிரம்மம் இல்லைங்கிறது தான் விசிஷ்ட அத்வைத்தம்ங்கிறோம். அத்வைத்தம்னா ரெண்டாவது இல்லை, விசிஷ்டன கூடினது. இந்த சேத்தனா சேத்தனங்கள் பிரம்மத்தோட கூடி இருக்கும் இல்லையோ, இந்த கூடினதை போல ரெண்டாவது பிரம்மம் இருக்காது. ஆனால் சுலபத்தில் கூடாது. இந்த கூடாததை கூடி காமிச்சத்துக்கு விசிஷ்டாத்வைத்தம் வேண்டித்தோ இல்லையோ. எப்படி சுவாமி ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு இருக்கிற வாக்கத்தை ராமானுஜர் ரொம்ப அழகா அர்த்தம் சொல்லிட்டார். என்னால் ஒன்னே ஒன்று அழகிய சிங்கர் நரசிம்ம பெருமான் ஆராதிச்சுட்டே இருக்காரோ இல்லையோ, அவர் கொடுத்த சக்தி என்ன, சேராத ரெண்டை சேர்க்கிற சக்தியை பெருமாள் கொடுத்தார். வேத வாக்கியத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார், சேராத ரெண்டு நன்னா சேர்ந்து படுத்து. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।